மக்கள்கள் இன்றையெல்லாம் பெரும் பெரும் பாவங்களை செய்கின்றார்கள். அதற்காக அல்லாஹ்விடம் தௌபாவும் கேட்பதற்காக முயற்சிக்கின்றாலும் மனதுகளிலே சில ஊசலாட்டங்கள் எத்தகைய அளவு என்றால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா என்று ஒரு சின்ன சந்தேகம் எழுகின்றது. இவர்களை பார்த்துத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் யூசுஃபிலே தெளிவாக சொல்கின்றான், வலா தைஅஸு மினர் ரௌஹில்லா, அல்லாஹ்வினுடைய கருணை பற்றி நீங்கள் ஒருபொழுதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னஹு லா யைஅஸு மினர் ரௌஹில்லாஹி இல்லா கௌமில் காஃபிரீன், நிச்சயமாக காஃபிர்களை தவிர மற்றவர்கள் யாரும் அல்லாஹ்வினுடைய கருணையிலே சந்தேகப்பட மாட்டார்கள், நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான். நீங்கள் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும், பாவத்திலே மூழ்கி இருந்தாலும் நீங்கள் அவன் பக்கம் மீண்டு வருகின்றீர்கள் அல்லவா, அவன் அதைத்தான் எதிர்பார்க்கின்றான். தன்னுடைய அடியார்கள் தான் பக்கம் வர வேண்டும் என்றுதான் அவனுடைய நோக்கமும் இருக்கின்றது. முழுமையான ஒரு மாதத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இந்த தௌபாவையும் இந்த பாவ மன்னிப்பையும் நாம் பெற்று வாழ்க்கையும் சிறப்பாக ஆக்கிக்கொண்டு நாம் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌபாவோடு வாழ வேண்டும் என்று குறிப்பாக சொன்னார்களோ, தௌபாவை பெற்று வாழக்கூடிய வாழ்க்கையும் அல்லாஹ்வினுடைய நேசம் பெற்று வாழக்கூடிய நசீபையும் ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக.